இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்னு எங்கே போனாலும் இப்போ இந்த கிப்லி ஸ்டைல் தான். யாரை பார்த்தாலும் இந்த கிப்லி ஸ்டைல் இந்த கார்ட்டூன் இமேஜை போட்டுக்கிட்டு என்னோட கிப்லி ஸ்டைல்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் ஸ்டோரியும் வச்சு தள்ளிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிரசிடென்ட்லேருந்து பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் யாரை பார்த்தாலும் எல்லாரும் இந்த கிப்லி ட்ரெண்ட் தான். அப்படி என்னதான் இருக்குது இந்த கிப்லியில்? இந்த கிப்லி ஸ்டைலை உருவாக்குனவர் யார்? இது எங்கே ஃபர்ஸ்ட் உருவாக்குனாங்க? அதை பற்றின ஒரு சின்ன ஹிஸ்ட்ரியை தான் இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த கிப்லி அப்படிங்கிற இந்த ஸ்டைலை உருவாக்குனவர் பார்த்தீங்கன்னா 3 ஃபவுண்டர்ஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹயாவோ மியாசகி, டோஷியோ சுசுகி, இசாவோ டகஹாட்டா. இவங்க 3 பேர் தான் பார்த்தீங்கன்னா இதோட ஃபவுண்டர்ஸ். மெயினாக இந்த ஹயாவோ மியாசகி அப்படிங்கிறவர் தான் இந்த கார்ட்டூன் ஸ்டைலை இன்ட்ரடியூஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய இந்த அனிமேஷன் ஸ்டைலை எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா June 15, 1985 டோக்கியோவில் ஜப்பானில் தான் இந்த ஸ்டைலை ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அவங்களோட ஆஃபீஸை ஓப்பன் பண்ணி அவங்க இந்த ஸ்டைலை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட நிறைய ஃபிலிம்ஸ் அண்ட் டெலிவிஷன் சீரிஸ் நிறையவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2001 ரிலீஸ் ஆன த ஸ்பிரிட்டட் அவே அப்படிங்கிற இந்த ஒரு அனிமேஷன் ஃபிலிமுக்காக 2003 அகாடமி அவார்டு வாங்கியிருக்காங்க ஃபார் பெஸ்ட் அனிமேட்டட் ஃபிலிம். அது மட்டும் இல்லாமல் 2023 ரிலீஸ் ஆன த பாய் அண்ட் த ஹெரான் அப்படிங்கிற ஒரு அனிமேஷன் ஃபிலிமுக்காக 2024 அகாடமி அவார்டான பெஸ்ட் அனிமேட்டட் ஃபிலிம் அவார்டு வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கோல்டன் குளோப் அவார்ட் ஃபார் பெஸ்ட் அனிமேட்டட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவார்ட்ஸ் வாங்கி குவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க ரிலீஸ் பண்ணுற ஒவ்வொரு மூவிக்காக இருக்கட்டும், ஒரு டாக்குமெண்ட்ரி சீரீஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு நார்மலான ஒரு சின்ன ஒரு வெப் சீரிஸ் மாதிரியாக இருக்கட்டும், எது ரிலீஸ் பண்ணாலும் சரி ஒரு அவார்டாவது வாங்காமல் இருக்காதுங்க. அது நேஷனல் அவார்டாக இருக்கட்டும் இல்லை இன்டர்நேஷனல் அவார்டாக இருக்கட்டும், பட் அவார்ட் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த கிப்லி ஸ்டைல் அனிமேஷன் எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த கிப்லி அப்படிங்கிற வேர்டு பார்த்தீங்கன்னா இட்டாலியன் வேர்ட்லேருந்து டெரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட மீனிங் என்ன அப்படின்னா ஹாட் டெசர்ட் விண்ட். எதனால இதுக்கு இந்த பேர் வச்சாங்க அப்படின்னா அதனுடைய ஃபவுண்டர் இந்த ஹியாவோ மியாசகி இது வந்து ஒரு அனிமேஷன் துறையிலேயே ஒரு பயங்கரமான ஒரு புதிய அலையை ஏற்படுத்த போகுது. அதனால இதுக்கு பேர் வந்து ஹாட் டெசர்ட் விண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு இட்டாலியன் வேர்டோட டெரிவேஷனான இந்த கிப்லி அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதனோட ஃபவுண்டர் ஹியாவோ மியாசகி இதுக்கு இந்த பேரை வைக்கிறாரு. ஓகேங்களா? ஓகே, இது இந்த ஸ்டைலை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. பட் இப்போ இது திடீர்னு ட்ரெண்ட் ஆயிருக்கு அப்படின்னா காரணம் நம்ம சாட் ஜிபிடி தான். ஸோ சாட் ஜிபிடி பற்றி தெரியாது யாருமே இருக்க முடியாது. ஸோ இப்போ நம்ம சின்ன விஷயத்துலேருந்து எல்லாத்துக்குமே சாட் ஜிபிடி தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சாட் ஜிபிடியில் ஒரு புது ஃபியூச்சர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க, கிரியேட் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் நம்மளுடைய இமேஜ் அப்லோட் பண்ணிட்டு அந்த இமேஜை நம்ம கிப்லி ஸ்டைலில் கன்வெர்ட் பண்ண சொல்லி கேட்டோம்னா அது கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக ட்ரெண்ட் ஆனனால அக்ராஸ் த குளோப் உலகம் முழுக்க எல்லாருமே அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சாட் ஜிபிடி கதற ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா சாட் ஜிபிடியோட சிஇஓ சாம் ஆல்ட்மேன் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, எங்களோட ஜிபியூ எல்லாம் மெல்ட் ஆகுது, தயவு செஞ்சு விட்டுருங்க, எங்கள் டீம்லாம் கொஞ்சம் நேரமாக தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாரு. அதாவது என்னன்னா எல்லாருமே நம்ம அதை ரெக்வஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சனால சாட் ஜிபிடியோட சர்வர்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஜிபியூ ப்ராசஸ் வந்து மெல்ட் ஆகுது. அதான் அந்த அளவுக்கு ஹீட் ஜென்ரேட் ஆகுது. அந்த அளவுக்கு உங்களுடைய உங்களுடைய அந்த ரெக்வஸ்ட் என்னால் ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் அவங்க ஒரு லிமிட் வச்சாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ இமேஜஸ் வேணாலும் கிரியேட் பண்ண முடியாது, ஒருத்தர் ஒரு நாளைக்கு 3 இமேஜ் தான் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிமிட் வச்சாங்க. பட் இது ஒன்லி ஃப்ரீ அக்கௌண்ட் யூசர்ஸ் தான். நீங்கள் ப்ரீமியம் யூசர்ஸாக இருந்தீங்க, மந்த்லி 2000 சம்திங் வரும், நீங்கள் பே பண்ணி அது ப்ரீமியம் சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் டைம்ஸ் நீங்கள் எவ்வளோ இமேஜஸ் வேணுமோ கிரியேட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஃப்ரீ சப்ஸ்கிரைபர், ஃப்ரீ யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 இமேஜஸ் தான் ஒரு நாளைக்கு கிரியேட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு லிமிட்டை வச்சாங்க. ஸோ ஓகே, இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ யாரு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபவுண்டர்ஸ் உருவாக்குன இந்த ஒரு அனிமேஷன் ஸ்டைல். ஸோ இதை பார்த்து அவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்களாச்சா, நம்மளோட ஒரு அனிமேஷன் ஸ்டைலை இப்போ உலகமே கொண்டாடுது அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆயிட்டாங்களா அப்படின்னா கிடையாது. அவங்க இதை சுத்தமாக வெறுக்கிறாங்கன்னு சொல்லலாம். அதுலேயும் இந்த ஃபவுண்டர் ஹியாவோ மியாசகி 2016 பேசின ஒரு வீடியோ இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அது என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த ஏஐ டெக்னாலஜி ஒரு வாழ்க்கைக்கு ஒரு சாபக்கேடு அப்படின்னு சொல்றாரு. அதாவது இது வந்து நான் எக்காரணத்து கொண்டும் இந்த ஒரு டெக்னாலஜியை என்னுடைய ஒர்க்கில், அதாவது என்னோட அனிமேஷன் மூவிஸ்லாம் நான் பயன்படுத்தவே மாட்டேன் அப்படிங்கிறதுல அவர் சொல்லியிருப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு ஏஐ மேலே அவ்வளவு வெறுப்பாக இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஒரு ஆர்ட் அப்படிங்கிறது நாட் ஜஸ்ட் அன் ஆர்ட். அந்த ஆர்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மனுஷனுடைய எமோஷன், ஸோ அவருக்கு கூட அந்த ஃபீலிங்ஸ், அது ஒரு இன்டிஸ்கிரைபபிள் எமோஷன். நம்மளால சொல்லுவாங்களே வார்த்தையில என்னால் சொல்லவே முடியாது அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியா இருக்கட்டும், ஒரு துன்பமா இருக்கட்டும், தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்துற ஒரு விதம் தான் அந்த ஆர்ட் அப்படிங்கிறது. ஸோ அப்படி இருக்கப்போ அந்த ஆர்ட் வந்து நீங்க எப்படி இந்த ஏஐ ஜென்ரேட் பண்ணக்கூடிய இந்த ஆர்ட்டோட கம்பேர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. ஏன்னா பெஸ்ட் அவர் ஒரு மெயினான கம்பேரிசன் கொடுத்திருந்தாரு. இந்த ஏஐ ஜென்ரேட் பண்ற ஆர்ட்டுக்கும் நம்ம ஒரு ஆர்டிஸ்ட் மேனுவலா ஹேண்ட்ல வரையறக்கும் இது வந்து ஒரு உயிர் இல்லாத ஒரு உடம்புக்கு சமம், ஒரு சோல்லெஸ்
வெறும் அல்காரிதமிக் பியூட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த ஏஐ ஜென்ரேட் பண்ணக்கூடிய இந்த இமேஜ். இப்ப எப்படி மனுஷனுக்கு உயிர் இல்லாத உடம்பு ஏதாச்சும் பிரயோஜனமா இல்ல, என்னதான் அழகா இருக்கட்டும், அந்த பொண்ணு அழகா இருக்கட்டும், அவ்வளவு பணக்காரங்களா இருக்கட்டும், என்னவோ இருக்கட்டும், பட் அந்த உடம்புல உயிர் இல்லை அப்படின்னா அது என்னத்துக்கு யூஸ் இல்லையா? அந்த மாதிரி ஒரு உயிர் இல்லாத உடம்புக்கு சமம் இந்த ஏஐ ஜென்ரேட் பண்ணக்கூடிய இந்த ஒரு ஆர்ட் ஆனது அப்படின்னு சொல்லி அவர் அந்த அளவுக்கு ஒரு வன்மையான ஒரு கிரிட்டிசிசத்தை வைக்கிறாரு இந்த ஏஐ ஜென்ரேட் பண்ணக்கூடிய இந்த ஆர்ட் மேல. அது ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அல்காரிதமிக் பியூட்டி தான், அது வந்து ஒரு ரியல் ஒரு பியூட்டி கிடையாது, ஆர்டிஸ்டோட எமோஷன்ஸை அதனால கன்வே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை கம்ப்ளீட்டா எகெயின்ஸ்டா அவர் எதிர்க்கிறாரு. அதை சப்போர்ட்டே பண்ண துளி கூட சப்போர்ட் பண்ணி சொல்லலாம். நான் எக்கார்ந்து கொண்டும் இந்த ஒரு டெக்னாலஜியை என்னுடைய ஒர்க்ல பயன்படுத்த மாட்டேன்னு அவர் சொல்றப்பே தெரிஞ்சுக்கலாம் அவருக்கு அது மேல எவ்வளவு ஒரு வெறுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் அப்படி இருந்தாலும் இப்ப மக்கள் போயிட்டு இருக்கக்கூடிய டெக்னாலஜி ஸ்பீட்ல, இப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜில எல்லாருமே ஏஐ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எதுக்கு எடுத்தாலும் ஏஐ தான், எதுலையும் ஏஐ, இப்போ தூணிலும் ஏஐ துரும்பிலும் ஏஐங்கிற மாதிரி எதுக்கு எடுத்தாலும் இப்போ ஏஐ தான். ஸோ அந்த அளவுக்கு பயங்கரமா ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. ஸோ இந்த டெக்னாலஜி நம்மளும் அடாப்ட் பண்ணி நம்ம போய் தான் ஆகணும். பட் இந்த ஃபவுண்டரோட இந்த கருத்துக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் சொல்றது கருத்து தான். அதாவது ஒரு ஆர்டிஸ்ட் வரையக்கூடிய அந்த ஒரு இமேஜை நம்ம இந்த ஏஐ ஜென்ரேட் பண்ணக்கூடிய இந்த இமேஜோட கம்பேர் பண்ணவே முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல அதுக்கே நம்ம அவ்வளோ டைம் அண்ட் எஃபர்ட் ஸ்பெண்ட் பண்ணணும், நமக்கு ஏஐ தான் அழகா கியூட்டா குயிக்கா நமக்கு இமேஜ் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருதுல, இதுவே போதும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. பிளஸ் இது ஒரு மிகப்பெரிய டேட்டா பிரைவசி கன்சர்னை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ நம்ம யூசர்ஸ் ஆகி நம்ம பார்த்தீங்கன்னா வாலண்டியரா ஏஐ மாடல், அது க்ரோக் ஏஐ இருக்கட்டும், சாட்ஜிபிட்டியா இருக்கட்டும், கோபைலட்டா இருக்கட்டும், நம்ம போயிட்டு நம்மளோட இமேஜ் அப்லோட் பண்ணி எனக்கு இந்த இமேஜை ஏஐ ஸ்டைல், அதாவது கிப்லி ஸ்டைல கன்வெர்ட் பண்ணி கொடுன்னு கேட்குறோம். அப்போ நம்மளோட இமேஜை அது எடுத்துக்குது, அது அதை ப்ராசஸ் பண்ணி தான் நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. அப்போ வாலண்டியரா நம்மளே நம்மளோட இமேஜ் அப்லோட் பண்றதுனால அந்த ஏஐ மாடல் அந்த இமேஜை அதனுடைய ட்ரைனிங்க்கு பயன்படுத்திக்கும். ஸோ நம்மளோட இமேஜை நம்மளே அதுக்கிட்ட கொடுத்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்ற மாதிரி தான். அதனால பர்சனல் இமேஜஸ் எல்லாம் அதில் அப்லோட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டேட்டா பிரைவசி இஷ்யூ, இந்த பிரைவசி இஷ்யூங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனையாகவே போயிட்டு இருக்கு. இந்த ஏஐ எப்போ வந்துச்சோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிரைவசி இஷ்யூங்கிறது ரொம்பவே அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி நம்மளுடைய பர்சனல் ஃபோட்டோ, நம்மளோட ஃபோட்டோ இருக்கட்டும், இல்லை நம்மளோட ரிலேட்டிவ்ஸ், நம்ம அம்மா அப்பா ஃபோட்டோ, நம்ம குழந்தைங்க ஃபோட்டோ, இதெல்லாம் நம்ம சாட்ஜிபிட்டி அப்லோட் பண்ணுறதுனால நமக்கு ஏதாச்சும் ஆபத்து வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, ஜஸ்ட் ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணி இந்த ஒரு ஸ்டைலுக்காக தானே, பரவாயில்ல அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா அப்படிங்கிற உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரியான அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட ஐ வில் பி பேக். ஸோ அன்டில் தென் திஸ் இஸ் ஜிகே சைனிங் ஆஃப். இது நம்ம ஜிகே பைட்ஸ்.